என் பொண்ணோட கனவு எங்க கனவாவே போயிடுமோன்னு நாங்க எல்லாரும் பயந்து போயிட்டோம். இப்ப பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் உன் பின்னாடி சுத்துற அளவுக்கு வேலையை எதுக்காக பண்ணேன்டா கேக்குறேன். ஏங்க உங்களுக்கு மூளை குழம்பிருச்சா? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏங்க உங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த போறேன்? என்னம்மா அமிர்தா? நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. எடுத்து விடு அமிர்தா. ஏன்பா அர்ஜுன், இத்தனை நாளா எங்களுக்கு தெரியாம ரகசியமா பேசுனதெல்லாம் பத்தலையா? இதுல இப்ப பேசுறதுக்கு எங்க பர்மிஷன் வேற கேக்குறியா? அது வந்து மாமா, கல்யாணம் நிச்சயமான பொண்ணு அப்படியெல்லாம் தனியா பேச அனுப்பி வைக்க முடியாது. இதோ பாருங்க அர்ஜுன், உங்க தவிப்பை என்னால பார்க்க முடியல. போங்க, எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசிட்டு வாங்க. எங்க அர்ஜுனை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒருத்தர் தேவைதான். நல்லா கட்டுப்படுத்துறீங்க அவனை. பாப்பா துரை, பேசணும்னு ஆசைப்பட்டிய போதுமான அளவுக்கு பேசு. எங்க அமிர்தா, இப்ப என்ன சொல்ற? இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? எப்படிங்க இந்த மாதிரி நடக்கும்? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் எனக்கு சொல்லணும். உங்களுக்கே தெரியாதுங்கும் போது எனக்கு எப்படிங்க தெரியும்? மொபைல் உங்களோடது. ஆனா இதுல இருக்க போட்டோ உன்னோடது. ஒத்துக்கிறியா? ஏங்க, கோவில்ல திடீர்னு என்கிட்ட வந்து நான் பார்க்க அழகா இல்லையா, என்கிட்ட பணம் இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னென்னமோ பேசுனீங்க. இன்னைக்கு என்னடானா போட்டோல வந்து நிக்கிறீங்களே, என்னங்க பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம்? என்ன கோயில்ல நானா உன்கிட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசினா? ஏய், சுய நினைவோட தான் இருக்கியா நீ? நான் சுயநினைவோட இருக்கிறதுனால தாங்க உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல அன்னைக்கு ஏங்க அந்த மாதிரி பேசுனீங்க? ஏய், நான் அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. சும்மா தேவையில்லாம கதை கட்டாத. ஏய், எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு கோயில்ல தப்பு தப்பா பேசுறது நீ தானே தவிர நான் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீ என்ன பண்ண? கோயில்ல எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நான் மயூரிங்கிற ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், ஆனா அவளுக்கு வேற ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்ட தானே? அன்னைக்காவது சுயநினைவோட இருந்தியா? என்ன நான் அப்படி சொன்னா? ஏங்க நிஜமாவே நீங்க மென்டல் தாங்க. மறுபடியும் மென்டல்னு சொன்னா நான் கத்துருவேன். ஏங்க, நான் கோவில் பக்கம் போய் 3 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. நான் எப்படி உங்க குடும்பத்துல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவேன்? ஏய், நாடகம் ஆடாத, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஐயோ, நான் எதுக்குங்க நாடகம் ஆட போறேன்? அதுல எனக்கு என்ன லாபம்? சத்தியமா சொல்றேங்க, நீங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியல. சொல்ல போனா உங்க ஃபேமிலி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏங்க, உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னங்க பிரயோஜனம்? அதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எப்படி சொல்றீங்க? நாம பேச ஆரம்பிச்சா ஒரு ஜென்மம் கூட நமக்கு பத்தாதுங்க. இத்தனைக்கும் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலைங்க. உங்க ஜென்மத்துக்கு பத்தலைனாலும் என் ஜென்மத்துக்கு பத்துற அளவுக்கு தான் பேசிருக்கீங்க. நான் இது வரைக்கும் ஒரு ஜென்மத்துக்கு தாங்க பேசினேன். இன்னும் 6 ஜென்மம் மிச்சம் இருக்கு. அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்க போறேங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொல்லுங்க, என்ன பேசணும் என்கிட்ட? அது நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணுங்க. இது பாருங்க, இதெல்லாம் சரி கிடையாது. ஏதோ பெருசா திட்டம் போட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, ஏன் தேல் கடிச்ச மாதிரி இப்படி துடிக்கிறீங்க? என் வருங்கால மனைவிக்கு ஒன்று கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இது பாருங்க,
இதெல்லாம் சரி வராது. போங்க. ஏங்க அமிர்தா, இது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க. 7 ஜென்மமோ கூடவே இருப்பீங்களோ, மறுபடியும் சந்திப்போமோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த ஜென்மத்துல மட்டும் என்னை காதலிச்சுக்கிட்டே இருங்க. உங்க காதலுக்கு இந்த அர்ஜுன் என்னைக்குமே அடிமையா இருப்பாங்க. La 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 la. அதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல அர்ஜுன். எங்க பொண்ணு எப்பவும் உங்க கூடவே இருப்பா. வாழ்க்கை பூரா உங்க அன்புக்கு பாத்திரமா இருப்பா. இத பாருங்க மயூரி, நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நிஜமா சொல்றேங்க, அன்னைக்கு கோவிலுக்கு வந்தது நான் கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணதும் நான் கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்து கல்ல வீசினதும் நான் கிடையாது. சொல்ல போனா அந்த மொபைல்ல இருக்கிறதும் நான் கிடையாது. பின்ன அது யாரா இருக்குன்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது பாரு ஹர்ஷா, உனக்கு வேணா இதெல்லாம் விளையாட்டா தெரியல, ஆனா இது எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. நீ இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதானே? நான் உன்னை நம்பலாம்ல? ஏங்க எத்தனை வாட்டி இதையே கேப்பீங்க? நான் சொல்றது உண்மை உண்மை உண்மை. ஆமா, எத்தனை தடவை வேணாலும் கேட்பேன். உண்மையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் 1000 தடவை கூட கேட்பேன். அர்ஜுன் தான் என் வாழ்க்கை, அவன் என் உயிர். ஆனா இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இத பாருங்க, இவ பேரு ரூபா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஏங்க, ஒரு ஜீவன் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஏங்க உங்க வாழ்க்கையில விளையாட போறேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ரிலாக்ஸ் மயூரி, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஒண்ணு, என்ன மாதிரியா இருக்கிற வேற ஒரு ஆள் உங்க ஃபேமிலிய பத்தி நல்லா தெரிஞ்சு இதை பண்ணிருக்கலாம். இல்லன்னா யாராவது மாயம் மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிருக்கலாம் இல்லையா? என்னையா பேசுற நீ? எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க மயூரி, இந்த உலகத்துல மனுஷ சக்திக்கு மீறி நிறைய சக்திகள் இருக்கு. உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது மாய மந்திரம் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன், அதுதான் உண்மைன்னு சொல்லல. அப்படியே தோணுது? ஆமாங்க, இது கலியுகம், யாரையும் நம்புற மாதிரி இல்ல. சரி, உன் வார்த்தையை நான் நம்புறேன். ஆனா நான் கூப்பிடும்போது நான் சொல்ற இடத்துக்கு வந்து நீ சாட்சி சொல்லணும். சொல்லுவல? ஷூர், அது ஒரு பிரச்சனையே இல்லை. கல்யாண வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் கடகடன்னு பண்ணிடணும். இது பாருங்க, கல்யாணத்தை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், உங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள் எப்படி, அதையெல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம். ஆமா விஷ்ணு சார், எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்துல எந்த குறையும் வராம எல்லா ஏற்பாடுகளையும் பண்றது என் பொறுப்பு.
ஐயோ, அப்படியெல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க சரோஜா. அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்ன ஆனாலும் சரி கல்யாணம் மட்டும் இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடணும். குறிச்ச முகூர்த்தத்துல பொண்ணு கழுத்துல தாலி ஏறியாகணும். இல்லனா 5 வருஷம் வரைக்கும் அர்ஜுனுக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாண காட்சி கூட பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி கல்யாண டேட் டைம் எதையும் நம்ம மாத்தல, அப்படியே தான் இருக்கு. நீங்க போய் சந்தோஷமா கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் ஆரம்பிங்க. ரொம்ப சந்தோஷம் விக்ரம். அர்ஜுன், இவங்க 2 பேர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா, கிளம்பலாம். சரி. சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். அப்புறமா பார்க்கலாம். வாங்க. போயிட்டு வரோமா அமிர்தா? என்னடா தம்பி, அமிர்தாங்கிற சிலையை பார்த்துட்டு இங்க இருந்து நகர மனசே வரல போல் இருக்கு. அண்ணா முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி, பேசிட்டு வா. La 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 la. போயிட்டு வரேன் அமிர்தா. La la la. இவங்க எல்லாரும் கல்யாண ஏற்பாட்டை ரொம்ப தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மயூரிய பத்தி எந்த தகவலும் இல்லையே. ஹலோ ஹலோ பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? இத பாரு, நீ எங்கேயோ தூரத்துல இருக்கும்போது என்னால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? ரொம்ப யோசிக்காதீங்க பாட்டிமா. இந்த தவிப்புக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்ற பாட்டிமா? நான் அப்பவே சொன்னல, எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு யாரோ கரெக்டா ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நான் சொன்னல. அது நிஜமாயிடுச்சு பாட்டிமா. அப்படியா? ஐயோ ராமா, யாருக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? பாத்துக்கிட்டே இருங்க, இன்னையில இருந்து அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பலமான சாட்சி ஒண்ணு கிடைச்சாச்சு. நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா பாட்டிமா, நீங்களே பாருங்க, சாட்சி ஆதாரத்தோட அந்த வீட்டுக்கு வந்து எப்படி தைரியமா நிக்கிறேன்னு. நான் சொன்ன மாதிரி எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க பாட்டிமா. இங்க பாரு, இங்க அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அத பத்தி நீ கவலைப்படாத. முதல்ல நீ சாட்சியோடு இங்க வந்து நில்லு. அர்ஜுனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது மயூரி. சரிங்க பாட்டிமா, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். ஹலோ. அப்புறம் என்னங்க விசேஷம்? நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேட்டா என்னன்னு சொல்றது? ஏங்க நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஐயோ, விசேஷம் என்னங்க? காதலர்கள் பேசிக்கிட்டாலே அது விசேஷம் தாங்க. எங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, மறந்துடாதீங்க. தெரியுங்க, இருந்தாலும்
நீங்க சொல்ல வேண்டியது இன்னும் சொல்லவே இல்லைல்ல. ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். என்ன அது? அதாங்க எல்லா காதலர்களுக்கும் எனர்ஜி டானிக். காதலர்களுக்கான பகவத்கீதை ஐ லவ் யூங்கிற வார்த்தை. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏங்க 3 வார்த்தை சொல்றதுக்கு எங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏங்க உங்க வாயில நீங்க அந்த 3 வார்த்தையை சொல்ற நாள் என் வாழ்க்கைக்கு முக்தி கிடைச்ச நாளுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். அப்படியா? சொல்ல மாட்டீங்களா? உறுதியா? ஆமா, சொல்ல மாட்டேன். உறுதியா இருக்கேன். சரிங்க, இப்ப இந்த நிமிஷம் சொல்றேன். உங்க வாயால ஐ லவ் யூங்கிற வார்த்தையை நான் வரவழைச்சே தீருவேன். இது என்னோட சேலஞ்சு. பாத்துக்கிட்டே இருங்க. அதையும் பார்க்கலாம். எனக்கும் இந்த மாதிரி பந்தயம் கட்டுறது, சவால் ஏத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். என்னை எப்படி சொல்ல வைக்கிறீங்களோ நானும் பாக்குறேன். சரி, இப்ப நான் போன வைக்கிறேன். நீங்க தூங்குங்க. சரி. ஐ லவ் யூ அமிர்தா. இந்த உலகத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லி போன் வைக்கிற பொண்ணு அமிர்தா மட்டும்தான். பரவாயில்ல, எனக்கு கை கால் விழுந்து தலைமுடியெல்லாம் கொட்டி வழுக்கையாய் பல்லெல்லாம் விழுந்து நான் முழு கிழவன் ஆகிறதுக்குள்ள அவங்க வாயால ஐ லவ் யூங்கிற வார்த்தையா ஒரு வாட்டியாவது சொல்ல வச்ச தீருவேன். I love you so much, அர்ஜுன். இந்த உலகத்துல என்னை விட உன்னை அதிகமா லவ் பண்ற பொண்ணு யாருமே இருக்க முடியாது. நானும் இதை உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் ஏன் இது புரியவே மாட்டேங்குது? அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஆனா எனக்கு இதுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஹர்ஷா கிடைச்சிட்டான். ஆனா நம்ம குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தின ஹர்ஷா யாருன்னு தான் தெரியல. ஆனா ஒரே மாதிரி 2 பேர் இருக்க வாய்ப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாம நானே போய் இவன் கிட்ட பேசினதா வேற இவன் சொல்றான். நானா போய் எப்படி இவன் கிட்ட பேசுவேன்? இல்ல என்ன மாதிரி வேற ஏதாவது பொண்ணு இருக்காளா? அதுவும் மயூரிங்கிற பேர்லயே வா. இது 100% அந்த அமிர்தாவோட வேலைதான். அவ சாதாரணமான பொண்ணு கிடையாது. என்னமோ ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஹலோ, நான் மயூரி பேசுறத. அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தெரியும். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண? நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனா எனக்கு நிச்சயமா தேவைப்படுது. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஒரு சம்பவத்தை எல்லா பக்கத்துல இருந்தும் விசாரிச்சு தெரிஞ்சுக்க கத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை காட்டணும். தயவு செஞ்சு வீட்ல இருந்து வெளியில வாங்க. மாட்டேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். நீங்க வெளியே வரலன்னா அந்த சாட்சியை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வர வேண்டியதாயிடும். தேவையில்லாம நாங்க வந்து கலாட்டா பண்ணி குடும்பத்துல இருக்கவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏன் சொல்றேன்னா நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவதான். நீங்க வார வாரம் போவீங்கல்ல, அந்த கோயில் கிட்டயே நான் காத்துட்டு இருக்கேன். மகனோட வாழ்க்கை, குடும்பத்தோட மான மரியாதை, இதுக்கு முன்னாடி உங்க பிடிவாதம்லாம் சின்னதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் வாங்க. நீங்க இங்க வரலனா இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்க எல்லார் காதுலயும் விழுந்துரும். தேவையில்லாம எல்லாரோட நிம்மதியும் போகும். அதுக்கு நீங்க வழிவகுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு இவளுக்கு? என்ன சாட்சியா இருக்கும்? ஏற்கனவே குடும்பத்தை கெடுக்கிறவ இவளை இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. கோவில்ல எனக்காக காத்திருக்கேன்னு சொன்னால
நான் அங்கேயே போறேன். வழியில இருக்கிற பிசாசை வழியோட ஓட்டிட்டு வரேன். இப்பவே போறேன். வாங்க ஹேமா மேடம். என்னோட செல்ல அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியாருங்கிற அதிகாரத்தை என் மேல செலுத்த பாக்குறீங்கல்ல? அந்த அமிர்தாவை உங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்ன்ற உங்களோட பெரிய ஆசைய என்னைக்குமே நிறைவேற நான் விட மாட்டேன். பலமான சாட்சி கிடைச்சாச்சு. உங்க கண்ணு முன்னாடி அதை நிறுத்தி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாங்க வாங்க.